अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 28ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம், ஆடி மாதம் 12ஆம் திருநாள், உராட நட்சத்திரம், தனுர் ராசி, சதுர்தசி திதி, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். அதுலேயும் இன்றைய நாள் காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் நிறைய விஷயங்களில் சலசலப்பு, மனசு ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத தன்மை, தேவையில்லாத மன வருத்தம், பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் தனுர்ராசி நண்பர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் ஏறத்தாழ நல்லா இருக்குன்னு சொல்லுவால் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் இன்றைய நாள் பெரிய ஒரு சந்தோஷமும் இருக்கும், ஒரு சின்ன சலசலப்பும் இருக்கும், ஒரு த்ரில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு தெய்வ வழிபாடு, ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நாட்டம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல், அதே மாதிரி மிக முக்கியமான நட்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் நல்ல, அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். அதில் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் அகேன்ஸ்டாக நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. என்ன சொல்றது, திடீர் பிரயாணங்கள், திடீர் சந்தோஷம், திடீரென்று வீட்டுல பெரியவங்களோட நல்ல ஒரு நட்பு, எப்படி மாறுதுன்னே தெரியாது. எல்லாமே திடீர் திடீர்னு மாறக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத நல்ல நபர்களுடைய சந்திப்பு, எதிர்பாராத ஆசீர்வாதம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. அஷ்டலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, மனநிறைவு, சந்தோஷம், கட 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 கடன்னு உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையும் இது ஆகாது, இது சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அமோகமா இருக்கு. பொருளாதாரம் மட்டும் சத்த கவனமா பார்த்துட்டா போறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய, மற்றவர்கள் மூலியமாகவும் நமக்கு சாதகத்தன்மை இருக்கக்கூடிய, அனுசரிப்பு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான இடமாற்றம், சில பேருக்கு தொழில்ல சின்ன சின்ன சங்கடங்கள், இதெல்லாம் இருக்கும். ஆனால் என்னதான் பண்ணாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களை நம்ம எடுத்தும் பண்ணும் பொழுது சின்ன சின்ன தடைகளும் சின்ன சின்ன எதிர்ப்புகளும் இருக்கும். எல்லாத்துலேயுமே இருக்கும். எடுத்தோன்னே எதனாலையும் டக்குன்னு வர முடியாதுல்ல, அந்த எதிர்ப்புகள் இருக்கும். பட் மேனேஜபிளா எப்படியா அதை முடியக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனதில் பலவிதமான உறுதித்தன்மை இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால ஒரு விஷயத்த டச் பண்ணீங்கன்னா போறது கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார்.
ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். ஒரு சில பேருக்கு ஒரு வேகம் இருக்கும். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான பயணங்கள் ஆகட்டும், ஒரு முக்கியமான அதாவது 10 பேருக்கு ஹெல்ப் பண்றது, சொந்த பந்தங்களுக்கு உதவுறது, தான தர்மங்கள் செய்வது, இந்த மாரி ஏதாவது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நமக்கு இயல்பாகவே நடந்துன்னு இருக்கும்னு சொல்லலாம். இதனால உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்களும், அபாரமான ஏற்றத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மெயினா இந்த நாள் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நெறைய ஏற்றங்களும், பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நாள். இன்ஃபாக்ட் இந்த நாள் வந்து உங்களுக்கு நெறைய நல்ல மதிப்பு வரும். உங்கள நெறைய பேர் பாராட்டுவாங்க. ஒரு சில பேர் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் வேகமா செய்ய சொல்லி புஷ் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் பிரஷர் குடுப்பாங்க. பட் உங்களுக்கு என்ன பிளானிங் இருக்கோ அது கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறும். மிகப்பெரிய சந்தோஷத்தையும், அபாரமான திருப்தியையும் காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், பொருள் சேர்க்கை, தன பிராப்தம், எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி, மிக முக்கியமான விஷயங்கள் சாதகமாக நடக்கிறது. எல்லா விஷயத்துக்குமே நல்ல ஒரு ஏற்றத்தையும், பொன்னான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல மெதுவா நல்ல ஒரு பணங்காசு நல்லா சேரும். பொருள் சேர்க்கை அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சாக்ஷாத் தெய்வ கடாட்சம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். எல்லா விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து ஜெயிக்க முடியும். நிறைய பேருக்கு உள்ள உணர்வுகள் பயங்கரமா வேலை செய்யும். உள்ள ஒரு வேகம் இருக்கும். இந்த நாள் இது பண்ணிடணும், அது பண்ணிடணும்னு. அதே மாதிரி பழைய வன்மம், பழைய விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள ஓடும். இது பாரு இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் மைண்ட்ல ஓடும். பட் எப்படியா பண்ணி மேனேஜ் பண்ணி முடிச்சிருவீங்க. ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியப்பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் சுப விரயங்கள் நிறைய நடக்கும். ஆன்மீகத்துல பயணங்கள் நிறைய நடக்கும். நம்ம எதிர்பார்க்கறதோட எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கும். நம்மனால இது முடியுங்கிற எண்ணம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் நாம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும். அபாரமான ஏற்றம், தன்னம்பிக்கை, பொருளாதாரத்துல முன்னேற்றம் என்ன ஓடுமோ அது நடக்கும். நிறைய சந்தோஷத்தையும், பெரிய பொருளாதாரத்தையும், நல்ல வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான நாள். நிறைய லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கறதுனால நிறைய பேருக்கு தனப்பிராப்தம், பணம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா மஞ்சள். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள், சிறு குறு மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த நாள் வேலையில மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண போறீங்க. ஏன்னா ஃபினான்ஸ், ஆடிட்டிங், கிரெடிட் இது சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபாரமா இருக்கும். உணவு தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவா பெண்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அமோகமான நாள். அதாவது தெய்வம் கூட இருக்குன்னு கண் கூட தெரியக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.